அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொங்கல் அன்னைக்கு நம்ம வாசலில் கட்டக்கூடிய தோரணங்கள், இந்த தோரணம் என்னன்னு பார்ப்போம். இது போகி அன்னைக்கு இந்த தோரணத்தை கட்டிடுவாங்க. இந்த தோரணத்தில் என்னென்ன இருக்கும், 4 வித்தியாசமான இலைகளை வைத்து கட்டுவார்கள். இதில் 2 இலைகள் 2 பூக்கள் அப்படின்னு 4 வகையாக இருக்கும். இந்த முதல் மா இலை, அதுக்கப்புறம் வேப்ப இலை, அதுக்கப்புறம் கூரைப்பூன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ. இந்த 4 வகையான இலை தாவர வகைகளை ஒன்றா வச்சு கட்டி நம்ம வாசலில் தொங்க விடுவாங்கங்க. இது போகி அன்னைக்கு நம்ம இதை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 4 வகையான இலைகள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சும்மாலாம் நமக்கு முன்னோர்கள் இதை நமக்கு சொல்லி கொடுக்கல. இந்த இலைகளானது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியதுங்க. அதாவது வேப்பிலை இயற்கையாகவே நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரும். இந்த நம்ம குளிர்காலத்தில் அது நிறைய நோய்களை அதை நமக்கு நோய்கள்லேருந்து தடுத்து காப்பாற்றும். அதனால தான் இந்த குளிர்காலத்தில் வேப்ப இலையை என்ன பண்ணுறாங்க, வாசலில் கூரைப்பூவோடு சேர்ந்து கட்ட சொல்கிறாங்க. இந்த நம்ம வாசலில் கட்டுற இந்த பூவுக்கு கூரைப்பூன்னே சொல்லுவாங்க. கூரைப்பூ தனியாக நம்ம கட்டினாலும் ஆனால் மொத்தத்துக்குமே கூரைப்பூன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கூரைப்பூன் சிறுநீர கற்களை உடைக்கக்கூடியது. சிறுநீர சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும் இந்த கூரைப்பூ நிரந்தர தீர்வு கொடுக்குங்க. அதே மாதிரி ஆவாரம்பூ சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப அவசியமாக இருக்குங்க. வேப்ப இலையும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன். அதே மாதிரி இந்த மா இலையும் அப்படித்தாங்க. இந்த 4 வகையான தாவரங்களையும் ஒன்றா என்ன பண்ணுவாங்க, இந்த கிளைகளை உடச்சி கட்டி நமக்கு போகி அன்னைக்கு வாசலில் கட்டி தொங்க விட்டுடுவாங்க. அப்படி வாசலில் கட்டும்பொழுது அது காய்ந்து போனால் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் போகி கட்டினா அதுக்கு அடுத்த வருஷம் போகிக்கு தான் அதை எடுப்பாங்க. ஏன்னா அதில் காய்ந்தாலும் அதனுடைய மருத்துவத்திறன் கொஞ்சம் கூட குறையாதுங்க. அதனால் நீ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த கட்டினது கூரைப்பூ வாசலில் அப்படியே தான் இருக்கும். அது ஒட்டடை தட்டும்போது கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால் காய்ந்தாலும் இதற்கு மகத்துவம் உண்டு. இது மா இலைக்கும் வேப்ப இலைக்கும் நம்ம கூரைப்பூவுக்கும் ஆவாரம்பூக்கும் காய்ந்தாலும் மகத்துவம் உண்டு. அதனால நம்ம போகி அன்னைக்கு இந்த கூரைப்பூ வாசலில் கட்டுவோம். ஒரு வருஷம் அப்படியே இருக்கட்டும், எடுக்காதீங்க. நல்ல வீட்டுக்கு நன்மை இருக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். வாசல்லேருந்து நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த 4 செடி வகைகளுக்கும் ஒன்று. போகி அன்னைக்கு நீங்கள் இதை கட்டுங்க. இந்த 4த்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம 4த்தையும் என்ன பண்ணணும், சேர்த்து ஒரு கயிறு கட்டி நம்ம வாசலில் தொங்க விடணுங்க. இது 4த்தையும் இப்படி வச்சு கட்டிக்க வேண்டியதை கட்டி வாசலில் தொங்க விட்டுடுங்க. அவ்வளோத்தாங்க. போகிக்கு 4த்தையும் இப்படி கட்டியாச்சு. இதை கொண்டு போய் நம்ம வாசலில் வைப்போம். இங்கே பாருங்கள், அழகாக கட்டியாச்சு. ஒன்று வாசல் மேலே கட்டுங்க, இல்லைன்னா வெளியில் கிரில் இருந்துச்சுன்னா கிரில் எப்படி கட்டி விடுங்க. அது பாடுக்கும் நல்லா இலையை கழுவிட்டு கட்டி விடுங்க. காஞ்ச உடனே எடுத்தால் போதும். காஞ்ச உடனே எடுத்தானா அடுத்த போய்க்கு எடுத்தால் போதும். நீங்கள் காஞ்ச உடனே 4ஆம் நாளே எடுத்துடாதீங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு வருஷம். அடுத்த போய்க்கு நம்ம எடுத்துகிட்டு அடுத்த கூரைப்பூவை அடுத்த போய்க்கு கட்டுவோம். போகிக்கு முத நாளே கூரைப்பூவை கட்டி பொங்கல் கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.